கைஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் டேபிள் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணுறோம். அதை எப்படி பார்க்கணுன்ற வீடியோ, அதில் இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கணுன்ற வீடியோலாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு நியூஸ் பேஸ்டோ, எந்த ஒரு எஃப்ஐஏ டிஐஏ டேட்டாவோ எதையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கைஸ், நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக செல்லர்ஸோட, அதாவது என்எஸ்சி சைட்லேயே கொடுத்துருக்கிற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அதில் தான் ப்ராஃபிட் பண்ணுவோம். பிரேக் ஈவன் லெவல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். ஒரு செல்லர்ஸ்க்கு லாஸ் வந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்க பொசிஷனை கட் பண்ணி பை பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் பையர்ஸ் உள்ளே போகணும். அப்போ தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்குது. அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல் சொல்கிறோம். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக ஒரு 2 days 3 days பேக் ஒரு பொசிஷன் என்ட்ரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக நிஃப்டியில் ஒரு நல்ல பேட்டர்ன் ஒன்று வந்திருக்கு. அதாவது பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் தான் ட்ரேட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் மார்க்கெட் 22,000 இல்லை 22,070 அந்த மாதிரி பக்கமாக வந்தால் செல் அடிங்க. 270 ஆக்சுவலாக 180 பாயிண்ட் அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஆக்சுவலாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் ரீச் ஆச்சு. 22,000 22,070 இடத்துல தான் ரீச் ஆச்சு மார்க்கெட்டு. ஆக்சுவலாக நம்ம ஸ்டாப் லாஸ் ஏற்கனவே கொடுத்த ஐக்கு மேலே விற்க சொல்லியிருந்தோம். ஏற்கனவே கொடுத்த ஐ 120. ஆக்சுவலாக நம்ம 170 இல்லை 200 அப்படி கூட வச்சுக்கலாம்னு சொன்னோம். நம்ம ஆக்சுவலாக 170 தான் அதில் மார்க் பண்ணி வச்சோம். ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 22,070 28,100 வரைக்கும் போச்சு மார்க்கெட். 100 125 வரைக்கும் போச்சு. ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் 170 தான். ஆக்சுவலாக நீங்கள் 22,070 செல் அடிச்சிருந்தா கூட வெறும் 100 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸே உங்களுக்கு. ஆக்சுவலாக 100 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸே. ஓகேங்களா? 1:3 அப்படின்னா கூட 300 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? 1:3னா உங்களுக்கு 300 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஃபால் ஆகும். இது ஆக்சுவலாக இது வரைக்கும் ஒரு மார்க்கெட் 21,200 வரைக்கும் வரணும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவே நீங்கள் 22,100 செல் அடித்து 22,070 இல்லை 22,200 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்ம சொன்னதை வச்சு யாருன்னா செல் அடிச்சிருந்தாலோ, இல்லை அங்கே இருக்கிற புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தாலோ எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா 22,100 அப்படின்னா 22,850 வரைக்கும் வந்துடுச்சு மார்க்கெட். ஆக்சுவலாக இது ஒரு 250 பாயிண்ட் இன்றைக்கே கொடுத்துட்டான். ஒரே ஷார்ட் தான். ஆக்சுவலாக சிங்கிள் ஸ்டாப் லாஸ் தான். 12,500 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதே நீங்கள் ஆப்ஷனில் எடுத்திருந்தீங்கனாலும் ஒரு 100 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். அழகாக ஒரு 10,000 எடுத்துருக்க முடியும். இது ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த கேண்டிலோட லோ கட் பண்ணும்போது இன்னும் ஃபால் ஆகும். ஓகேங்களா? அது மண்டே தான் தெரியும். ஆக்சுவலாக நம்ம இதையும் சொல்லியிருந்தோம். வெள்ளிக்கிழமை இல்லை மண்டே அப்படி தான் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம இந்த பேட்டர்ன்ஸை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு 5 பேட்டர்ன் இருக்குது. ரிவர்ஸ் பேட்டர்ன் 2, ட்ரெண்ட் பேட்டர்ன் 2ன்னு சொல்லிட்டு இதை தான் பேங்கர்ஸ், பெரிய பேங்கர்ஸ், பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இந்த மாதிரி ட்ரேடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் தான் ட்ரேடே எடுப்பாங்க அவங்க. ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை, இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு அந்த மாதிரி என்ட்ரிலாம் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் தான் அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும். இது என்ன பவர்ஃபுல்லுன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வருது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 22,000 இல்லை 22,100 இல்லை 22,050 இந்த இடத்துல எங்கே வந்தாலும் எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் 22,000, அதிகபட்சம் 22,170, 100 பாயிண்ட்டு தான் ஆக்சுவலாக, இல்லை 150 பாயிண்ட்டு தான். ஆனால் உங்களுக்கு ரிவார்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டுக்கு 21,300 வரைக்கும் கீழே டார்கெட் வருவான் அவன். அப்போது 22,000னா 21,300னா 700 பாயிண்ட்டு. 150 பாயிண்ட்டுக்கு 700 பாயிண்ட்டாக கிட்டத்தட்ட 4 மடங்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல தான் அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரேடு மாதத்துக்கு 1-2 தான் எடுப்பாங்களே, அவ்வளோதான். இதில்
அதாவது ஒரு வருஷத்துக்கு 10 ட்ரேட். அதாவது இது ரொம்ப முக்கியமான டாபிக்கு, கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஆக்சுவலாக வந்து வருஷத்துக்கு ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறான்னு வைங்க. ஏன்னா மாதத்துக்கு ஒரு ட்ரேடுனா அது ஒரு ட்ரேட் எடுத்தாங்கன்னா ஒரு மாதம் ஆகிடும், இல்லை 15 நாளில் முடியும் ஒரு ட்ரேடு. அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரேடு தான் கணக்கே ஆகுது. அப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு, நான் சொல்கிறது. ஓகேங்களா? அதில் 5 ட்ரேடு அவங்க லாஸே ஆகிட்டாலும் 100 பாயிண்ட்டோ 200 பாயிண்ட்டோ லாஸ் சரி 200 பாயிண்ட்டுன்னு அதிகபட்சமாக வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி தான் எடுப்பாங்க அவங்க. 200 பாயிண்ட் மேக்ஸிமம் 180 பாயிண்ட் அப்படி தான் ஸ்டாப் லாஸே இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 700 பாயிண்ட் 800 பாயிண்ட் 1000 பாயிண்ட் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ 200 பாயிண்ட்டுன்னு வைங்களேன், 5 ட்ரேடு அவங்க 10 ட்ரேடில் வருஷத்தில் 10 ட்ரேட் லாஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். 200 பாயிண்ட்னா நீங்கள் கணக்கு போடுங்க, 5 ட்ரேடுக்கு எவ்வளோ வருதுன்னு. வெறும் 1000 பாயிண்ட் அவங்க லாஸ் ஆவாங்க. ஓகேங்களா? 1000 பாயிண்ட் அவங்களுக்கு லாஸ். அதுக்கெலாம் அவங்க க்ளீனாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி க்ளீனாக வச்சுருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? என்ன லாஸ் வந்தால் எப்படி பண்ணணும் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஓகேவா? இப்போது 1000 பாயிண்ட் லாஸ் ஆகுது. 1000 பாயிண்ட் லாஸ் பண்ணிடுறாங்க 200 பாயிண்ட் 5 ட்ரேடுக்கு. அப்போது பேலன்ஸு 5 ட்ரேட் வின் பண்ணியிருப்பாங்க. அது எவ்வளோ டார்கெட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அது 1:5 1:4 தான் அவங்க ட்ரேடு எடுப்பாங்க. 1:3 கூட கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 1:2 1:3 அது இன்ட்ராடேக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. 1:2 1:3லாம். ஆனால் பொசிஷனுக்கு மேக்ஸிமம் வந்து 1:5 1:4 வைப்பாங்க அவங்க. ஓகேங்களா? அப்போது நான் 1:4 கம்மியாகவே சொல்கிறேன். 1:5 அது அசால்ட்டாக போயிடும். நான் வந்து கம்மியாகவே சொல்கிறேன். 1:4 சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போது 1:4 அப்படின்னும்போது 400 பாயிண்ட் பிடிப்பாங்க ஒரு ட்ரேடுக்கு. 5 ட்ரேடு அவங்க வின் பண்ணாங்க 20 எவ்வளோ ஆச்சு? 2000 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அப்போது 5 ட்ரேடு லாஸே ஆகியிருந்தாலும் 1000 பாயிண்ட் கழிச்சாலும் 1000 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க வருஷத்துக்கு. 1000 பாயிண்ட்ன்றது நீங்கள் கணக்கு போடுங்க, அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அது. ஓகேங்களா? அவங்களுக்கு லாஸ் வராததுக்கு ரீசன் இதுதான். பெரிய பெரிய பேங்கர்ஸ் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் மட்டும் ஏன் சக்ஸஸில் இருக்காங்க, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஏன் லாஸ் ஆகிறாங்கன்றதுக்கு இதுதான் மிகப்பெரிய ரீசன். இது நிஃப்டியில் மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க. டோட்டல் இருக்கிற எவ்வளோ ஸ்டாக் 500 ஸ்டாக் கிட்டே இருக்குது உள்ளே போனீங்கன்னா. அதில் அவங்க அழகாக சர்ச் பண்ணி அவங்க இதுக்குன்னு ஒரு டீம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய பேங்கர்ஸ் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி சார் இது ஒரு 5 ஸ்டாக் வந்திருக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த 5 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான். அதோட ட்ரேடே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு அவங்க ட்ரேடே அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான். அது கரெக்டாக அது அவங்க பார்த்துப்பாங்க எல்லாமே. ஓகேங்களா? அது கரெக்டாக ப்ராஃபிட்டில் தான் முடியுமே. அதில் அவங்க தான் 10 ட்ரேடில் 5 ட்ரேடில் லாஸ் ஆனாலும் கவலையே இல்லையே அவங்களுக்கு. அவங்க ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்கன்றது. அப்போ எவ்வளோ தூரம் பாருங்கள். அதாவது இதில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுன்றது லாஸ் வருதுன்றது தவிர்க்கவே முடியாது. யாராலையுமே தவிர்க்க முடியாது. அதுக்கு கண்டே பிடிக்கும். அதுக்கு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. கண்டும் பிடிக்கல இது வரைக்கும். ஆனால் அப்பயும் அவங்க ஏன் லாஸ் இல்லாமல் கெயினில் இருக்கிறாங்க, பெரிய கெயினில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் இது தான். அவங்க வந்து க்ளீன் மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. டிசிப்ளின் ட்ரேடு கரெக்டாக ஸ்டாப் லாஸ் 200 பாயிண்ட்டாக 200 பாயிண்ட் இருக்கும். அது 180 பாயிண்ட்டாக 180. அதேமாதிரி டார்கெட் க்ளீனாக 800 பாயிண்ட் 1000 பாயிண்ட் க்ளீனாக இருக்கும் அது. ஓகேங்களா? அதை அவங்க முன்னாடியே கட் பண்ணவும் மாட்டாங்க நம்மள மாதிரி. நம்ம அழகாக இப்போது 180 பாயிண்ட் 250 பாயிண்ட் இறங்கினாலும் நம்ம கட் பண்ணிகிட்ருப்போம். சப்போஸ் உதாரணத்துக்கு நம்ம இங்கே செல்லு அடிச்சிருந்தோம் 22,000 இல்லை 22,100 செல்லு அடிச்சிருந்தா இவ்வளோ தூரம் 250 பாயிண்ட்டை பார்த்தா நம்ம விட்டுருவோமா? டப்புன்னு கட் பண்ணிகிட்ருப்போம். பொசிஷனை விட்டுருவோம் நம்ம. ஆனால் மண்டே என்ன பண்ணோம் அது அப்படின்ட்டு அந்த லோவை கட் பண்ணி மார்க்கெட் இன்னும் ஒரு 300 பாயிண்ட் இறக்குவோம். ஓகேங்களா? அப்போது அவங்க டார்கெட்டே முடிஞ்சிடும் அது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க பாதி பேர். அப்போ திருப்பியும் ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. இதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சிங்க. இது எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு தெரியல. இதை நம்ம காட்டணும் அப்படின்றதுக்கோசம் நம்ம சொன்னோம். இது ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் கூட அடிக்கலாம். ஆனால் இப்போ இறங்கி ஒரு ஜஸ்ட் ஒரு 1% தான் டார்கெட் இது கொடுத்துருக்குது. 300 பாயிண்ட் 250 பாயிண்ட்னா அவங்க 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுக்கு 200 பாயிண்ட் கொடுத்துட்டான். 1:1க்கு வெளியே வந்தால் சேஃப் தான் இது. அதாவது இன்ட்ராடேல பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல வந்தோன்னா அப்பா எனக்கு 1:1 இன்ட்ராடே பண்ணுறேன் போதும் அப்படின்னு வெளியே வந்து போதும். ஆனால் பொசிஷன் ட்ரேடர்ஸ் இதை கட் பண்ண மாட்டாங்க. இன்னும் அது இறங்கணும். அது இன்னொரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் இறங்கினா தான் அவங்க கட் பண்ணுவாங்களே. அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சாலும் போட மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க 5 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? 5ல் கண்டிப்பாக அது 3 வின் ஆகும். 2 யாருக்கும் தெரியாது எது ஸ்டாப் லாஸ் அடிக்கும் எதுன்னு யாராலையும் கண்டும் பிடிக்க முடியாது அதெல்லாம். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற சீக்ரெட்டு. இதுதான் முக்கியமான விஷயமே. யாராலையும் சொல்லவும் முடியாது, யாராலும் ஸ்டாப் லாஸ் அடியும் இது பண்ண முடியாது. அப்போது ஒரு 90% வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 100% மாற்றணும்னா இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டும் இந்த மாதிரி டிசிப்ளின் ட்ரேடும் பண்ணால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ண முடியும்ன்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த பேட்டர்ன் ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோ நம்ம தரோன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சில காரணத்தினால அது நம்ம ஆக்சுவலாக வந்து அது
குரூப்பில் ஃப்ரீயாக அதாவது கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு தர முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. அதை நம்ம பின்னாடி சொல்கிறோம் அது. ஓகேங்களா? ஓகே ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டை பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ஆக்சுவலாக கைஸ் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,815 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,950 பக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் மேலே இருந்தது. எஸ்டர்டே ஐ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. இதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்றத. ஓகேங்களா? ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட கேட்டாலும் சொல்லிட்டோம், இதை வந்து கால் ஆப்ஷனை தான் பார்க்கணும், பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, இது நம்மளும் அதை தான் செஞ்சோம். இப்போ இங்கே 950 இருக்கும்போது மார்க்கெட் இங்கே தான் இருந்தது, ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. ஒரு ஒரு 20 மினிட்ஸில் மார்க்கெட் இங்கே தான் 930 பக்கமாக இருந்தது. அப்போ 21,900 காலும் மேலே 21,950 புட்டு, 22,000 புட்டு. இது எல்லாமே இந்த மணி மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம காலை தான் போய் பார்க்கணும். இதுதான் ரூல். அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அவனால் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல அப்படின்னா தான், தாண்டி கீழே உடச்சிருந்தாலோ, இல்லை அவன் ஓப்பனை உடச்சிருந்தாலோ, அவன் ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சிருந்தாலோ, அவன் எஸ்டர்டே ஐயை உடச்சிருந்தாலோ கீழே, அப்போ தான் நம்ம போய் புட்டை போய் பார்ப்போம். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம அவன் வீக் இதை சுற்றி வளைச்சி சொல்கிறதோட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லலாம், அவன் வீக் ஆகாத வரைக்கும் அவனை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் கீழே உடச்சானா அவன் வீக் ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்றதை எவ்வளோ அழகாக இந்த ஸ்ட்ரைக் சொல்லியிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்டுகளுக்கு புரியும். இது ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இது புரியறது. இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கேப் அப்பு, எஸ்டர்டே ஐ பிரேக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே எல்லாமே இருந்தது. ஆனால் ப்ரீமியம் அந்த மாதிரி இல்லை. எஸ்டர்டே ஐக்குள்ளே ஓப்பன் ஆனால் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தான். ஆனால் எஸ்டர்டே ஐ அவனால் தாண்டவே முடியல. அதாவது அட்வான்ஸ் லெவலையும் தாண்டிட்டான் அவன். 200ன்றது அவன் அட்வான்ஸ் லெவல் அதையும் தாண்டிட்டான். ஆனால் எஸ்டர்டே ஐயை வந்து 210 அதை தாண்ட முடியல. அதாவது எஸ்டர்டே ஐயை உடைக்கவே முடியல கடைசி வரைக்கும். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐயை அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. மார்க்கெட் ஐயை பிரேக் பண்ணால் கால் ஆப்ஷன் ஐயை ஓப்பன்லேயே பிரேக் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ரீமியம் வீக்காக இருக்குது. ஓகேங்களா? ப்ரீமியம் வீக்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இந்த 200ன்ற அட்வான்ஸ் லெவலில் இவன் தாண்டிட்டான். இங்கே வந்து புல்பேக் ஆகி போகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகி புல்பேக்கில் நின்று போகும்போது நம்ம எடுத்தோம், ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அது வேறு விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவனை தான் பார்க்கணும். இவன் கீழே இங்கே உடச்சிருந்தால் தான் நம்ம புட்டை போய் பார்க்கணும். எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் இந்த அட்வான்ஸில் உள்ள கீழே உடச்சிருந்தால் தான் நம்ம போய் புட்டை போய் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல இவன் சஸ்டெயின் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இவனோட ஆப்பனண்ட், அதாவது இவன் மேலே வர விடாமல் தடுக்கிறவன் 21,950 புட்டு, அவனும் சப்போர்ட்டில் இருந்தான். அவனும் அட்வான்ஸ் லெவல் மேலே இருந்தான். அதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்டக் ஆச்சு மார்க்கெட்டு. ஆனால் எஸ்டர்டே ஆகி கீழே இருந்தது ஒரு மெயின் ரீசன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்றதுக்கு. இன்னொன்று ப்ரீமியம் வீக் ஆகுதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? இன்னொன்று இந்த இடத்துல ஸ்டக் ஆனதுக்கு ரீசன் இவன் ஆப்பனண்ட்டு சப்போர்ட்டில் இருந்தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் அவன் உடைச்சான், அவன் சப்போர்ட்டை உடைச்சான். அப்போ தான் நம்ம எடுத்தோம் என்ட்ரி. அதாவது க்ளீனாக ஒரு இந்த டைமில் தான் உடைச்சான். அவன் உடைக்கும் போது இவன் ரேலி ஆனான். ஓகேங்களா? அப்போ தான் ப்ராஃபிட் ஆச்சு. ஓகேங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனோட அட்வான்ஸில் உள்ள 287 எவ்வளோ பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. இவன் வந்து ஆக்சுவலாக இதை தாண்டி இதை கீழே உடச்சிட்டான் அட்வான்ஸ் லெவலில். எத்தனை மணிக்குன்னு கேட்டிங்கன்னா 12:20. அப்போது இவன் அட்வான்ஸ் லெவலில் இவனால் ஒரு லெவலை தான் தாண்ட முடியுது, 2வது லெவலில் தாண்ட முடியல. இது 2வது இவனோட மைனஸ் பாயிண்ட். ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட் எஸ்டர்டே ஐயை கட் பண்ண முடியல இவனால். ஓப்பன்லேயே கட் ஆகணும். அப்போ தான் அவன் சார்ட்டில் வந்து ஸ்பாட்டு கட் பண்ணியிருக்கானா, இவனும் கட் பண்ணணும். அப்போ தான் ப்ரீமியம் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். அட்வான்ஸ் லெவலையும் தாண்டி இருக்கணும் அவன். அப்போ தான் வந்து அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓப்பன் கேண்டிலே நடக்கணும். அது ஒரு இவ்வளோ நேரம் கழிச்சுலாம் அவன் ஐயை கட் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் கட் பண்ணுறான்னா வீக்காக இருக்கிறான். அவன் எப்போ வேணால் ரிவர்ஸ் ஆகிடுவான். இன்னொன்று இவனோட இன்னொரு அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல. இங்கே ஒரு லெவல் தாண்டிட்டு இங்கே போய் தாண்டினவன் அடுத்த ஒரு 20 நிமிஷத்துலேயே கீழே உடச்சிட்டான். 12:20க்கு இவன் கீழே உடைக்கிறான்.
கரெக்டாக. அப்போது இதுக்கு மேலே இவனால் போக முடியாதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் நம்ம ரிவர்ஸ் அடிக்கணும். அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் ஒரு அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் கீழே உடச்சா அப்போ வீக் ஆகிறான்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் போய்ட்டு ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணுன்றது நம்ம ஓப்பன்லேயே சொல்லியிருக்கோம். இதை ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிலேயே நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இது ஸ்ட்ராட்டஜி வீடியோலையும் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னொன்று நம்ம இதை ஃப்ரீயாகவே சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல சப்போர்ட் இருந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸும் இருந்தது. மார்க்கெட் ஸ்பாட் வந்து அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் இருக்கணும். பர்ஃபார்ம் பண்ணுற 21,900 கால், அதாவது அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவன் வீக் ஆகணும்னா வீக் ஆகிட்டான். அட்வான்ஸ் லெவல் கீழே உடச்சி வீக் ஆகிட்டான். எத்தனை மணிக்கு? 12:20க்கு. ஓகேங்களா? அந்த டைமில் மார்க்கெட்டு வந்து சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸில் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா 22,000ன்றது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தாங்க. நம்ம காலையிலே போஸ்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு இல்லையா? அப்போ லெவல்ஸ்லாம் மாறிச்சு. ஆனால் நம்ம அதை அப்டேட் பண்ண முடியல நம்மளால். அப்போ வந்து ஆப்ஷன் டேபிளில் கொடுத்துருந்து 22,000ன்ற கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் இருந்தது. அப்போ 22,000தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 ப்ரீவியஸ் க்ளோஸ் 80 என்னவோ இருந்தது. அப்போ 22,080 வரைக்கும் இவனுக்கு போகிறதுக்கு ரூல் இருந்தது. அப்போது இவன் 22,120 வரைக்கும் போயிட்டு கரெக்டாக அந்த 12:20க்கு க்ளீனாக இவனோட ரெசிஸ்டன்ஸை கீழே உடச்சிட்டான். அதாவது 22,080ன்றது ரெசிஸ்டன்ஸு. இவன் க்ளீனாக அது அங்கேயே ரிட்டர்ன் ஆகிட்டான். ஒரு 10 நிமிஷத்துல ரிட்டர்ன் ஆகிட்டான் அவன். 22,080 கீழே வந்துச்சு மார்க்கெட். எத்தனை மணிக்குனா 12:05க்கே வந்துட்டான். இன்னொன்று 12:10 12:15க்கெலாம் க்ளீனாக இவன் கீழே தான் இருக்கிறான். அப்போது மார்க்கெட்டும் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது. பர்ஃபார்ம் பண்ணுற 21,900 காலும் க்ளீனாக அட்வான்ஸோட கீழே உடச்சிட்டான். அப்போது நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கலாம். அப்போ ப்ரைஸ் அங்கே எங்கே இருந்ததுன்னா 22,080 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? 22,050 எடுக்கலாம் நீங்கள். இல்லை 22,000 என்ற ஸ்ட்ரைக்கையும் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது அவுட் த மணியாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மணியில் ட்ரேட் பண்ணால் நல்லது. ஆனால் நீங்கள் ஒரு 12:25க்கெலாம் அவன் 22,000 வந்துட்டான். ஓகேங்களா? இந்த இடத்தெல்லாம் வந்துட்டான். ஆக்சுவலாக இந்த கேண்டல்லாம் வந்துட்டான். அதாவது க்ளீனாக 12:25க்கெலாம் வந்துட்டான். ஓகேங்களா? கரெக்டாக 12:30 மணிக்கெலாம் வந்துட்டான் 22,000 கிட்ட. அப்போ அவன் இந்த மணியாக மாறிடுவான். அப்போது அந்த இடத்துல பாருங்கள் 22,000ன்ற ஸ்ட்ரைக்கை நம்ம எடுக்கலாம். ஏன்னா நியர்பை இருக்குது. 22,000 கிட்ட இருக்குது. ஒரு 10 பாயிண்ட்டு தான். அதெல்லாம் ஈஸியாக வந்துடுவான். அப்போ அவனை நம்ம எடுக்கலாம் கண்டிப்பாக. பாருங்கள் க்ளீனாக இவன் எத்தனை மணிக்கு மேலே போகிறான் அப்படின்னு பாருங்கள். இவனும் பாருங்கள் 12:20க்கு தெளிவாக இவனும் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து க்ளீனாக போகிறான். இந்த இடத்துல தான் 125 உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. 125லேருந்து 200 பாயிண்ட்டு. நீங்கள் இங்கே எடுத்துருந்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 125 எடுத்திருந்தால் 110. அவ்வளோதான். வந்த லோ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸே. எவ்வளோ சின்ன ஸ்டாப் லாஸ் பாருங்கள். எவ்வளோ அழகான என்ட்ரி பாருங்கள். இப்படி தான் ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது பர்ஃபார்ம் பண்ணுற கால் ஆப்ஷன் வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் அவன் எப்படி வேணால் ஆவான். அட்வான்ஸில் மேலே உடைச்சவன் கீழே உடைச்சா வீக் ஆகிறான்னு அர்த்தம். இல்லை அவனோட ஓப்பனை உடைப்பான் சில டைமில் அவன் எஸ்டர்டே ஐயே உடைப்பான். இந்த மாதிரி எந்த மாதிரி சினாரியோ தான் அவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம். அப்போது மார்க்கெட் வந்து க்ளீனாக ரெசிஸ்டன்ஸில் இருக்கணும். அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் நீங்கள் கோடு போடுற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கிடையாது. ரியல் செல்லர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு என்எஸ்சி சைட்டில் ஆப்ஷன் டேபிளில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம எப்படி பார்க்கணுன்ற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். அதில் எப்படி ட்ரேட் இருக்கணுன்ற வீடியோவும் இருக்குது. அதை போய் பாருங்கள். நம்மளும் டெய்லி அப்டேட் பண்ணுறோம். அந்த மாதிரி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்போ அங்கே இருக்கிற இந்த மணி ஸ்ட்ரைக்கு க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். ஓகேங்களா? மீட் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம். இப்போது அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து விவெப் தான் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். விவெப்பில் கொஞ்சம் லேட்டாக என்ட்ரி கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல 125ல் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா விவெப்பில் எங்கே கிடைக்குது பாருங்கள். 150ல் கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் தள்ளி கிடைக்குது. ஆனாலும் அது க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இண்டிகேட்டரை நம்பி எடுக்கும்போது எப்போவுமே லேட்டு தான். மேனுவலாக லெவல் அதில் செல்லர்ஸோட ரைட்டிங் பாயிண்ட் தெரிஞ்சால் தான் அதுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துலையே பிடிக்க முடியும். அவங்க எந்த இடத்துல பயப்படுறாங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு லாஸ் வருதுன்ற இடத்துலையே நீங்கள் பை பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லை அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்க கண்டிப்பாக விவோ வச்சு தான் எடுக்கணும். க்ளீனாக பாருங்கள். இவன் அந்த இடத்த தாண்டுறான். அதை வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் காய்ஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி
சூப்பராகவே இருந்தது மார்க்கெட். இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த என்ட்ரி தான் இது. ஆக்சுவலாக மார்க்கெட் ஒரு பை ஆகி செல் ஆகும்ன்ட்டு க்ளீனாக நம்ம எதிர்பார்த்த ஒரு நல்ல என்ட்ரி தான். ஓகேங்களா? மண்டே அன்னைக்கு தான் தெரியும். இது ஃபர்தராக இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா நல்லா ஃபாலோ ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. இந்த லோ எஸ்டர்டே லோவை, அதாவது ஃப்ரைடே லோவை மண்டே கட் பண்ணான்னா நல்ல ஒரு ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இருந்தாலும் அன்றைக்கி டைமில் காலையில் என்ன சொல்கிறானோ நம்ம அதை தான் செய்வோம். நம்ம என்ன பொசிஷன் ட்ரேட் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல செல் அடித்து விட்டுருவாங்க. ஆனால் இன்ட்ராடே ட்ரேடர் என்ன தான் செல் ட்ரெண்டாக இருந்தாலும் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகுதுன்னா 9:15னா ஒரு 15 நிமிஷம் ஓட விட்டுட்டு அந்த டைமில் எவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், புட்டு ஸ்ட்ராங்காக இருக்கானா, கால் ஸ்ட்ராங்காக இருக்கானா, நம்ம ரூல் பிரகாரம் இருந்தால் மட்டும்தான் பை செல் நம்ம பண்ணுவோம். இல்லைனா நம்ம கண்ணை மூடின்னு நம்ம எடுக்க மாட்டோம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதை மைண்டில் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷனில் இன்றைக்கி பிஃபோர் மார்க்கெட் ப்ரொடிக்ட் பண்ணது ஐசிஐசிஐ தான். ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சுவலாக வந்து காலையிலே தெரிஞ்சிடுச்சு நம்ம இந்த இடத்துல அவன் 1035 இடத்துல ஓப்பன் ஆக போகிறான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் 1030 கால் ஆப்ஷன் தான் எடுப்போம். 1030 கால் ஆப்ஷனை நீங்கள் எடுக்கணுன்னா அவனுக்கு அட்வான்ஸ் லெவல் எது அப்படின்றதுலாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். 29 அவனோட அட்வான்ஸ் லெவல். அதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போச்சு. 29 மார்க்கெட் 34 வரைக்கும் போச்சு, ஒரு 5 பாயிண்ட்டு. ஆக்சுவலாக நம்ம 4 பாயிண்ட் கூட பிடிச்சிருக்கலாம். இது ஒரு பாயிண்ட்டுக்கு 700 2800 ப்ராஃபிட். ஜஸ்ட் ஒரு 2 கேண்டில் தான், ஒரே கேண்டில் தான். மேட்ரு ஈஸியாக முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அவ்வளோதான். ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ரேடிங் தான். இதை தான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? இது நம்ம ஃபுல் கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் ஸ்டாக் ஆப்ஷன் கோடு தனியாக நம்ம தருவோம். தனியாக ஸ்டாக் ஆப்ஷன் மட்டும் வேணும்னு கேட்டால் நம்ம தரமாட்டோம். ரொம்ப சின்ன கம்மி ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்குறோம். எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது தேவைப்படுறவங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில் நம்ம தருவோம். தேங்க்யூ கைஸ், பாய்.